இங்கே அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை. உண்மையிலேயே என் டேபிள் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்களும் சராசரி அரசியல்வாதியாக இல்லாமல் தயவு செஞ்சு உங்களை அண்ணனா தம்பியா மகனா நினச்சி ஆட்சியில் உட்கார வச்ச எல்லாத்துக்கும் உண்மையாக சீக்கிரம் நல்லது நடக்கணும். இத்தனை நாள் வரையும் அவங்கள கஷ்டப்படுத்தின அவங்க எல்லாரையும் யாரெல்லாம் காரணம் அப்படின்னு ஆக்ஷன் எடுக்கணும். அந்த ஒரு தோணியில் பேசுங்க. அந்த ஒரு இதில் அரசியல் களத்தை கொண்டு போங்க பிரதர். இது ரொம்ப தப்பு. என்ன செய்யும் சார், நீங்களும் அந்த பழைய அரசியல்வாதி மாதிரியே மாறிக்கிட்டு இருக்கீங்களா என்ன? உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது, எல்லா ஃபைலுமே இருக்குது அப்படின்னா ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தானே? ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நிதிநிலை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு தெரியும் தானே? கண்டிப்பாக அது ஊழல் ஃபைல் இருக்கும் தானே? அதில் எவ்வளோ கோடி கோடியாக கொள்ளையடிச்சிருக்காங்கன்ற அந்த லிஸ்ட்லாம் இருக்கும் தானே? ஏன் நீங்கள் இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? இடைத்தேர்தலுக்காண்டியா? இல்லை வரப்போகிற 2029 தேர்தலுக்காண்டியா? சிஎம் சார் அவர்களுக்கு வந்து பணிவான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, மாற்றம் வேணும், தூய ஆட்சி நடக்கணும் அப்படின்னு தான் மக்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஒரு லைவில் வந்துட்டு எல்லா ஃபைலுமே என்கிட்ட இருக்குது, கொடுத்துட்டாங்க 2 வாரத்துக்கு முன்னாடியே, ப்ரூஃபோட இருக்குது அப்படின்ட்டு நான் நேரம் வரும்போது அது அது என்ன நேரம் புரியலை. எல்லாத்தையும் வெளியில் எடுக்க வச்சிடாதீங்க அப்படின்னா என்ன அது புரியலை. ஸோ அந்த ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சட்டசபை போகிற மாதிரி இருக்குது உங்களோட ஆக்ஷன் எல்லாமே. ப்ரூஃப் எல்லாமே இருக்குன்னா ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே? தப்பு பண்ணவங்க மேலே எஃப்ஐஆர் போட வேண்டியதானே? விசாரணை நடத்த வேண்டியதானே? ஸோ அதுலேருந்து எவ்வளோ பணம் கொள்ளையடிச்சாங்கன்றதெல்லாம் வெளியே வரும் தானே? அதெல்லாம் அரசு உடைமையாக்கலாம்ல. நீங்கள் என்ன மறுபடியும் அந்த பழைய காலத்து அந்த அரசியலுக்கே போகிற மாதிரியெல்லாம் இருக்குது. நம்ம நேரம் வரும்போது எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்போ வந்துட்டு நீங்கள் எதிர்க்கட்சி தரப்பினருக்கு வந்து என்ன சொல்ல வரீங்க? கொஞ்சம் அமைதியாக இருங்க, எதுவும் பேசாதீங்க, ஃபைல் என்கிட்ட இருக்குது, நான் கேஸ் போட்டுருவேன். அப்போது அவங்களும் வந்து எதிர்த்து எதுவும் கேள்வி கேட்டுறக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்றது வந்து மக்களுக்கு வந்து தெரியணும்னா நீங்கள் ஆக்ஷன் வந்து உடனே எடுக்கணும். இப்படி வந்துட்டு லைவில் வந்து சட்டப்பேரவையில் இந்த மாதிரி சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு பேர் என்ன? இன்னும் எவ்வளோ நாள் மக்கள் எவ்வளோ நாள் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் சொல்லுங்கள்? நீங்கள் எப்போ ஆக்ஷன் எடுப்பீங்க? இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்து நம்ம சிஎம் அவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறாருன்னு வேற தெரில. ஃபைல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா ஆக்ஷன் எடுங்க பிரதர். ஓகே, அதுக்கு தான் உங்களை மாற்றம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே எத்தனை பேர் அடிபட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கானுங்க தெரியுமா? நீங்கள் ஆட்சிக்கு வரணும், நல்ல ஆட்சி வரணும், இதுக்கு முன்னாடி நடந்த ஊழல்கள் எல்லாமே வந்து வெளியில் கொண்டு வரணும், நாட்டு மக்களுக்கு நல்லா இருக்கணும்னு எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்கானுங்க தெரியுமா? நீங்கள் என்னடானா அசால்ட்டாக ஃபைல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ப்ரூஃப்லாம் இருக்குது, என்னை வெளியில் எடுக்க வச்சிடாதீங்க அதெல்லாம் அப்படின்னா இது என்ன கட்ட பஞ்சாயத்து மாதிரி இருக்குது? சரி, ஓகே, இது பார்க்கலாம். எப்போ அந்த ஃபைல் எடுக்கிறாங்க என்னன்றலாம் வருங்காலங்களில் நம்ம பார்ப்போம்.